மச்சான் உங்ககிட்ட எவ்வளோடா? என்கிட்ட ஒரு 800 ரூபா இருக்குடா. உங்ககிட்ட? என்கிட்ட என்ன ஒரு 1000 ரூபாய் இருக்கும்டா. என்னடா டோட்டலா ஒரு 5000 கூட தேரலையே. கார் எடுத்துட்டு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வரணும் 10,000 வேணும்டா. டேய் எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது நான் பார்த்துக்கிறேன்டா. ஏன்னா பாண்டிச்சேரி போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் போகலன்னா எனக்கு மனசு கஷ்டமாயிடும். ஆமாண்டா, போன தடவை 15,000 ரெடி பண்ணில, இப்போ அதே மாதிரி ரெடி பண்ணு. மச்சான் பிச்சுக்கோ பிச்சுக்கோ. என்னடா பாஸ் வரேன்டா. எடு பண்ணிடுறா. டேய் சாவி போடாம ஸ்டார்ட் பண்ணா எப்படா ஸ்டார்ட் ஆகும்? ஏய் மச்சான் எப்படா வந்த? அப்ப நீங்க யாரும் பார்க்கவே இல்ல நான் வந்தத. டேய் பாத்துறதா ஏன்டா கிளம்ப போறோம்? டேய் மச்சான் வாசு வந்திருக்கான்டா. வாங்கடா. போச்சுடா மாட்டிக்கிட்டோம். திருப்புடா. என்னடா எப்படிடா இருக்க? ஏண்டா என்ன பார்த்ததும் பார்க்காத மாதிரி எல்லாரும் எஸ்கேப் ஆகுறீங்களா? இல்லடா. டேய் இல்லடா வாசு, ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தோம், சரி அப்படியே கிளம்பலாமேன்னு. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்கடா. டேய் நாங்களே படத்துக்கு போலான்னு பிளான் பண்ணி யார்ட்டையும் காசு இல்லாம நின்றுட்டு இருக்கோம்டா. டேய் எங்ககிட்ட ஏதுடா காசு? நாங்களே வீட்டில் வாங்குற காசு வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கோம். டேய் வாசு, டிராவல்ஸ்ல டிரைவர் வேலைக்கு போறேன்னு சொன்னி என்னடாச்சு? அவங்க வெளியூர் ட்ரிப் எல்லாம் போகணுன்றாங்கடா. போனா ஒரு வாரம் 10 நாள் ஆகும். நைட் டியூட்டி வேற பார்க்கணுன்றாங்க. புது கல்யாணம், பொண்டாட்டியை விட்டு எப்படா வெளியூர் போக முடியும்? டேய் வேலைக்கே போகாம எப்படிடா குடும்பத்தை சமாளிப்ப? எத்தனை நாளைக்கு நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியும்? ஸ்கூல்ல டிரைவர் வேலைக்கு வர சொல்லியிருக்காங்கடா. நாளைக்கே போய் ஜாயின் பண்ணிடுவேன். என்ன 4000 ரூபாய் தான் சம்பளம்ன்றாங்க, அதான் யோசிக்கிறேன். கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னா எப்படிடா? வாழ்க்கையில ஏதாவது ஒன்று அடையணும்னா ஏதாவது ஒன்று இழந்துதான்டா ஆகணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்டா. பணம் இருந்தா கூடுறா. இல்லடா. டேய் 1000 இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு 500 ரூபா கூடுறா. டேய் வண்டிக்கு பெட்ரோல் போட கூட காசு இல்லடா, ரொம்ப ட்ரைடா. அவன் இப்பதான்டா என்கிட்ட கடன் கேட்டான். என்னடா மாத்தி மாத்தி சொதப்புறீங்க? ஒரு 250 ரூபா உங்களை நம்பிதான்டா வந்திருக்கேன். இல்லடா வாசு, எங்ககிட்ட இருந்தா கொடுக்க மாட்டோமா? என் நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லடா. பணம் இல்லாம என்னால வீட்டுக்கும் போக முடியாதுடா. அம்மா வர பணத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ரேவதி வர வெளியே கூட்டு போறேன்னு சொல்லிருக்கேன்டா. நான் இப்ப நான் வெறும் கையை வீசிட்டு போனா எப்படி? ஒரு 100 ரூபா கூடுறா. டேய் இந்த பாருடா, 50 ரூபா தானே இருக்கு. போகும்போது டீ தமுக்கு வேணும்டா. டேய் ஃப்ரெண்ட்ஷிப்காக டீ இந்த மையும் கட் பண்ணிடுங்க. பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க உதவும் இல்ல. நாளைக்கு ஒழுங்கா பணத்தோட வாங்க சொல்லிட்டேன். வரேன். என்னடா இவன் ஈட்டிக்காரனோட மோசமா இருக்கான்? வர வர இவன் அவங்க அப்பன் பூங்காவன மாதிரியே ஆயிட்டான்டா. வாங்கடா போலாம். என் பொண்டாட்டி மேல கை வைக்க நீ யார்? பாருங்க, யாரு அப்பா யாரு அம்மா? அம்மாடி ரேவதி, அத்தை காபி தூள் காலி ஆயிடுச்சு. டீ சாப்பிடுறியா? ஐயோ பரவாயில்ல, கொடுங்க. என்னம்மா நல்லா இல்லையா? இல்லத்த, சக்கரை கம்மியா இருக்கு. அவ்வளவுதானே, இரு எடுத்துட்டு அத வரேன். வேண்டாம், நான் போய் போட்டுக்கிறேன். அம்மா ஒரு காபி போட்டு கொடுமா. காபி பொடி இல்லடா, டீ வேணா போட்டு தரேன். ஐயே என்னம்மா காபி கேட்டா இல்ல அது இல்ல இது இல்லன்னு எப்ப பார்த்தாலும் ரோதனையா போச்சுமா உன்னோட. ஏண்டா ஏதோ நீ லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு என் கையில கொடுத்து நான் ஏதோ ஊதாரித்தனமா செலவு பண்ண மாதிரி பேசுற? நம்ம குடும்ப நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும்ல? நம்ம குடும்ப நிலைமையில எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பணம் கேட்டேன். அவன் என்ன பார்த்தாலே அந்த மொழிக்கு இந்த மொழிக்கு பிச்சுட்டு ஓடுறானுங்க. டேய் பணம் கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது குடு. இந்தா 50 ரூபா. என்னடா வாசு 50 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்ற? இந்த 50 ரூபாய் வச்சு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணு. என்னமா அசால்ட்டா 50 ரூபா வாங்குற? இந்த 50 ரூபாய் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஒருத்தங்கிட்டையும் கேட்டு கேட்டு. சரி சரி விடுறா, ரேவதி வரா, நம்ம வீட்டு நிலைமை அவளுக்கு தெரிய வேண்டாம். என்னம்மா சக்கரை போட்டுக்கிட்டியா? சரி குடி. அத்தை எனக்கு வீட்லயே இருக்க போர் அடிக்குது. அதனால என்ன, வாசுதான் இருக்கால, அவனை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை. வேற என்னடா கண்ணு வேணும்? நான் ஏதாவது வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன். வேலைக்கா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. இத பாரு,
நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்து தான் சாப்பிடணும்னு ஒன்றும் இங்கே நிலைமை இல்லை. இன்னும் இந்த குடும்பத்துக்கு அப்படி ஒரு நிலைமை வரல. ஐயோ அத்தை, நான் அதுக்காக சொல்லல. இதை பாரு, உன்னை வேலைக்கு அனுப்பிச்சா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? வசதியான வீட்டு பொண்ணை கட்டிட்டு வந்துட்டு வேலைக்கு அனுப்பிச்சு கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ வீட்டிலே இரு, வேலைக்கு போக வேண்டாம். சரி, நான் போய் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, சக்கரை இல்ல. சக்கரை இல்லையா? ஆமா, இப்பதான் நான் போடும்போது பார்த்தேன், டப்பால சக்கரை இல்ல. சரி, நான் போய் சக்கரை வாங்கிட்டு இருமா ரேவதி, நீ போய் வாங்கிட்டு வா. வேணாண்டா, நானே போய் வாங்கிட்டு வரேன். ஏமா, நான் சொல்றேன்ல, இந்த வயசான காலத்துல நீ எதுக்கு வெயில நடந்து போற? ரேவதி, நீ போய் வாங்கிட்டு வா. கூடாத போ. கொடுங்க அத்தை. சரி போ. 1 கிலோ சக்கரை வாங்கிக்க. சரி அத்தை. மா, உனக்கு கொஞ்சமாவது இது இருக்காமா? இப்ப எதுக்கு என்ன திட்டுற? எனக்கோ வருமானம் இல்ல, குடும்பத்தை எப்படிடா நடத்துறதுன்னு தடுமாறிக்கிட்டு இருக்கேன். நானே ரேவதிய வேலைக்கு போகணும் சொல்லான் இருந்தேன். ஆனா அவளா இப்ப வந்து வேலைக்கு போறேன்னு சொல்றா. அவளை போவேனா நீ சொல்றியம்மா? உனக்கு அறிவு இருக்காடா? நாளைக்கே அவங்க அம்மா அப்பா சமாதானமாயி ஏத்துக்கிட்டாங்கன்னா நாம அந்த பொண்ணை வேலைக்கு அமிச்சோன்னு தெரிஞ்சா நம்மள தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. ஏய், அப்புறம் நம்ம போட்ட திட்டம்லாம் வீணா போடுண்டா. அதெல்லாம் சரிம்மா, நாமளா அவளை வேலைக்கு அனுப்பினா தானே தப்பு. இப்ப அவளே தானே வேலைக்கு போறேன்றா. தப்பே கிடையாதுமா. நீ வேற அது இல்ல இது இல்லன்னு பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. அவ வேலைக்கு போனா நமக்கு தானே நல்லது. என்ன? நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா இது ஏன் புத்திக்கு எப்படி எட்டாம போச்சு? அது அப்படிதாம்மா, கொஞ்சம் படிச்சிருக்கணும், அப்பதான் வரும். இங்க பாரு, நான் சொல்றபடியா வந்தது கரெக்டா? நான் சொல்ற மாதிரி தாஜா பண்ணி வைமா, சரியா? அவ வந்தவன நான் சுக்கா நான் சொல்றேன். இதே மாதிரி சொல்லி மறந்துடாத, கரெக்டா சொல்லு நீ. ஓகேவா? சொல்றேன்டா, சொல்றேன். அவ வந்துட்டா. என்னம்மா ரேவதி, சக்கரை வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டேன் அத்தை. இந்தாங்க. ஏய், நான் போய் உனக்கு டீ போட்டு. பரவாயில்ல அத்தை, நானே போட்டு தரேன். இந்த ஓட்டி பாத்து, நான் இதோ வரேன். அர்ச்சனா, என்னங்க நல்லா இருக்கீங்களா? அத்தை வாங்க. அத்தை வாங்க மகேஷ், வாங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்க அத்தை. எப்படி இருக்கீங்க மகேஷ்? நல்லா வாங்க இருக்கேன். அத்தை, வாங்க உள்ள வாங்க. போட. உட்காருங்க. அர்ச்சனா, நடந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டேம்மா. உன் புருஷன் கூட நீ சேர்ந்தது ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலும் உங்க அம்மாவுக்கும் உனக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. மகேஷோட கல்யாணத்துல உன்னையும் உங்க அம்மாவையும் நான் பேசி சமாதானம் பண்ணி வைக்கிறேன். மகேஷ்க்கு கல்யாணமா? எப்ப அத்தை? வர 20ஆம் தேதி. நீயும் உன் வீட்டுக்காரரும் அவசியம் கல்யாணத்துக்கு வர. கண்டிப்பா நாங்க வருவோம். மெக்கானிக் ஷெட் எங்க இருக்கு? பரவாயில்ல, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏமா, அவர் ஏதாவது தப்பா நினைச்சுக்க அதெல்லாம் போறாருமா? ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. கொடுங்க. அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடணும். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? என்ன அத்தை இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போறேன்றீங்க? உட்காருங்க, சாப்பிட்டுட்டு தான் போகணும். என்னம்மா, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டா போகுது. அதெல்லாம் கிடையாது, டீயாவது குடிச்சிட்டு தான் போகணும். இருங்க. இந்தாங்க. இந்தாங்க அத்தை. அம்மாடி ரேவதி, அத்தை, இங்க வா. என்ன அத்தை? நீ கடைக்கு போயிருக்கும்போது நான் யோசனை பண்ணி பார்த்தேன். படிச்ச பொண்ணு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓ இஷ்டப்படி நீ ஏதாவது வேலை தேடிக்க. உண்மையாவ சொல்றீங்க? ஆமாம்மா, நிஜமாதான் சொல்றேன். நீ என்ன மத்தவங்க மாதிரி 7வது 8வது தான் படிச்சிருக்கியா? இல்ல 4 செவத்துக்குள்ளேயே வீட்டு வேலைன்னு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறியா? இத பரம ரேவதி, நீ காலேஜுக்கு போய் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு எதுக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும்? அதனால நீ வேலைக்கு போறது எனக்கு சம்மதம் தான். எனக்கும் சந்தோஷம் தான் அத்தை. இங்க பாருடிமா, உனக்கு விருப்பம் இருக்கிறதுனால தான் நான் சரின்னு சொல்லியிருக்கேன். உனக்கு இஷ்டம் இருந்தா மட்டும் போ, இல்லன்னா வீட்லயே இரு. இல்ல அத்தை, எனக்கு விருப்பம்தான். இன்னையில இருந்து வேலை தேட ஆரம்பிச்சிடுறேன். சரி. உனக்கு இருக்குமா? எதுடா? மூளை. போட்டன. அப்ப சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரிங்க அத்தை. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போட்டுமா? நீங்களே கேட்டீங்கல்ல அத்தை, அவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. வேணாம் அத்தை.
சரி, அப்ப தம்பி வந்தா சொல்லிரு. போயிட்டு வரேம்மா. வாங்க வாங்கத்த. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா ஏறுது கிக்கு எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா. என்னது மூட கெடுக்கிற மாதிரி ஒரு பாட்டு? கண்ணதாசங்கார கூடி சொல்லி கூடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேன்டா. அட பாவிகளா, உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையாடா? ஏன்டா இப்படி என்ன கொல்றீங்க? நானும் கொடுத்துருவேன். இப்படி எல்லாம் பாட்டை போட்டீங்கன்னா ஒரு மனுஷன் எப்படி கண்ட்ரோலா இருக்க முடியும்? வெரி பேட், டூ மச். ஓகேடா, அலர்ட்ரா போங்க அவனும். வா பொங்கவனம், ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும்டா. நீ சார்ஜ் எடுத்துருக்கும் போது உள்ளே இருந்து ஒரு ஈ காக்கா வெளியில் போகக்கூடாது, வெளியிலேருந்து ஒரு ஈ காக்கா உள்ளே போகக்கூடாது. பி அலர்ட்ரா. பாதுகாப்பு பணி வரலாற்றில் நாம் ஒரு மைல்கல்லாக இருக்கணும். பிளாக் மார்க் வாங்கிடக்கூடாதுடா பொங்கவனம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எங்க இங்க? வெல்கம் வெல்கம். நீ பின்லாடன் பின்னாடி போய் ஒளிஞ்சாலும் சரி, நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துருவோம்ல. ஆமா பூவு, உண்மையான காதல் எப்படி இருந்தாலும் சேர்ந்துருங்கிற மாதிரி உண்மையான நட்பு எங்க ஒளிஞ்சிருந்தாலும் கண்டுபிடிக்க வைக்கும். அதுதான் நட்போட வேல்யூஷன். பாசக்கார பயல்களா இருக்கிறீங்களே. இன்று இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டு கண்ண. ஏன் திடீர்னு இப்படி ஒரு தலைமுறை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தா? அதானே, நமக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியே? ஏண்டா டேய், நான் என்ன பிச்சை எடுத்தாடா பொழைக்கிறேன்? ஏண்டா இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? என்ன பேச்சு பேசுற நீ? நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கல்ல எவன் ஒருத்தன் வேலை செஞ்சு பொழைக்கிறானோ அவனுக்கு அதை விட மோசமான நிலைமை வேற என்ன வேணும்? உழைச்சா வேர்க்கும், வேர்த்தா பிடிக்காதுன்னு எங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண நீயே இங்க வந்து வேலை பார்க்கலாமா? அந்த அரசியல்வாதிங்க தான் பதவிக்காக தான் கொள்கையை மாத்திக்கிறாங்க. ஆனா ஆல்கஹாலுக்கே தலைவன் நீ கொள்கையை மாத்திக்கலாமா போவே? டேய் என்னடா, இப்பதான் பொறுப்பா வேலை செஞ்சு 4 காசு சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அதை ஏதோ சொல்லி உசுப்பேத்தி என்ன கவுத்துறாதீங்கடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல போங்க அவனா. சரி விடு விடு விடு, பூ சொல்றதான் கரெக்ட். அது நீயும் எங்களுக்கு புரியாத பாஷையில குடும்பம் பொறுப்புன்னு ஏதேதோ பேசுற. நாங்க கொஞ்ச நேரம் உன்னோட உட்காந்து பேசலான்னு வந்தோம். உனக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் இல்லையா? அதல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்று, நான் ஒரு செக்யூரிட்டி உங்கள் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத யாராவது இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றவங்க பார்த்தா தப்பாக நினச்சிட மாட்டாங்க. அவ்வளவுதானே. யூ டோன்ட் வரி. அந்த பக்கமாக உட்காந்தா ஒரு பயலுக்கும் தெரியாது. டே அங்கெல்லாம் போய் உட்கார கூடாதுடா. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போயிடா, உனக்கும் டைம் பாஸ் ஆகும்ல. உட்காருங்கடா. என்ன யோசிச்சுன்னே நிக்கிற? வா பூவே, வந்து உட்காரு. வேணாம் வேணாம், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஏ பூவு கூப்பிடுறாங்களா? வா பூவு. அட வா. என்ன பேசலாமா? பேசலாம். சாங்கு ஜக்கு சஜக்கு ஜக்கு சாங்கு ஜக்கு ஜாங் ஜாங். என்னடா இது பேசலாம்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து வச்சிட்டீங்க? பூவு,
வெறுங்கையோட பேசினா அது வெட்டி பேச்சு. இப்படி விஸ்கியோட பேசினா தான் அது விஷயமுள்ள பேச்சு. அட பாவி, என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது அது இதுன்னு இவ்வளவு நேரம் பேசிட்டு இப்ப என்னடான்னா? இப்பவும் சொல்றேன் பூவு, இது உனக்கு இல்ல எங்களுக்கு. நீ குடிக்க கூடாது. நீ பாட்டுக்கு அப்படியே உக்காந்துரு, நாங்க அப்படியே ஜாலியா குடிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன்னு சொல்லட்டுமா பூவு, இத்தனை வருஷத்துல ஒரே ஒரு நாள் கூட உன்னை விட்டு நாங்க யாரும் குடிச்சதே இல்லை. நீ திடீர்னு தலைமறைவாயிட்டியா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் அங்க எங்க கனவுடம் பட்டு சரக்கு வாங்கிட்டு வந்தோம். உன் கம்பெனி இல்லாம சரக்கு அடிச்சா சரக்கு அடிச்ச மாதிரியே இருக்காது. அட நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் பூவே, பேசிக்கிட்டு இருந்தா போதும். நாங்க சைட் டிஷ்க்கு பதிலா உன் பேச்சையே சைட் டிஷ்ஷா நினைச்சுக்கிறோம். என்ன நான் சொல்றது? சரி வேணாண்டா, யாராவது பார்த்தா என் வேலை போகணும்டா. என்ன பேசுற நீ? நாங்க இருக்கும்போது யாராவது உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? ஆட என்ன பூவே, நாம வேலை செய்யறதுக்கா பிறந்திருக்கிறோம்? 10 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு பிறந்திருக்கிறோம். வாசனையே தூக்குது. ஊத்ரா சரக. டேய் வேணாண்டா, சொன்னா கேளுங்கடா. டேய் வேணாண்டா. டேய் என்னடா இது? ஏன் பூ வச்சா? டேய், ஒரு நல்ல வேலைக்காரன் முன்னாடி ஒருத்தன் ஒழுங்கா வேலை செய்யலன்னா அவனுக்கு கோவம் வருமா வராதா? கொண்டாங்க. மிக்ஸ் பண்றானா? மிக்சிங். இப்படி பார், இது பாரு. அப்படி பண்ணு. அங்க கத்துக்க. இது மிக்சிங். மிக்சிங் தான்டா. இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து குடிச்சோம்னா அப்படியே ஸ்மூத்தா போதேறும். பூவே, வாழ்க்கையில சாகுற வரைக்கும் நாம சந்தோஷமா குடிச்சுக்கிட்டே இருப்போம், நம்மளை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாரு, நீ பக்கத்திலே உட்காந்து பாத்துட்டு இருக்கும் போதே நாங்க குடிச்சிட்டு இருக்கோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பூவு, இந்த நாளை என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது பூவு. வீட்டுல போனவன டைரியில எழுதி வச்சுக்க.